வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல சூப்பரா ஆட்டி வச்ச காளான் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காளான் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதாங்க. இதை முதல்ல தாளிச்சு அரைக்கிறதுக்கு உண்டான பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 1 டீஸ்பூனுக்கு கசகசா, 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, சின்னதாக 1 இன்ச் அளவுக்கு கல்பாசி, ஒரு 6 பல்லுக்கு கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன், 2 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சி மூக்கு, 2 இன்ச்சுக்கு பட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு 5 முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதில் ஒரு 5 கருவேப்பிலை, 2 வரமிளகா, இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், இது வெறும் மல்லியை மட்டும் அரைச்ச பொடி. இதில் 3 பல்லுக்கு பூண்டுமே அதே அளவுக்கு இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு அரை மூடிக்கு தேங்காயை பல்லாக கீறி வச்சிருக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தொளிச்சு வச்சிருக்கிறேன். பெருசாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா பழுத்ததை எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய்ங்க. இப்போ இது எல்லாத்தையும் வணக்கி அரைக்கணும். இப்போ தாளிச்சு விட்றதுக்கு நான் அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை போட்டுக்கலாம். மித்த எல்லா மசாலா பொருளையுமே உள்ளே போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். கொஞ்சம் செவக்க வறுவெடுத்து இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதை எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதே வடை சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஒரே ஒரு வணக்கி விட்டுறலாம். எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. வெட்டி வச்சுக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் உள்ள போட்டுக்கலாங்க. தேங்காயை கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு வணக்கி விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷம் தேங்காய் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூளையும் போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மல்லித்தூள் நல்லா வணக்கி விட்டுறலாம். இதோட பச்சை வாசம் போகட்டு. இது நல்லா 1 நிமிஷம் வணங்கிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க. இதை அரைக்கும் போது முதல்ல இதை மிக்சியில் போட்டு ஒரு 2-3 சுற்றி கொஞ்சம் பொடி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வணக்கி வச்சுருக்கிற முள்ளங்களை தக்காளி வெங்காயம் அதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மையாட்டம் நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வணக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க. மையாட்டம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்ப வணக்கி விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் நான் வடை சட்டி வச்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதில் ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேங்க. கடுகு நல்லா பொரியுது. இந்த வெங்காய மிளகாய் உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுறலாம். இதில் 300 கிராம் காளானை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பெரிய காளான் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னதாக இருக்கிற காளானை இந்த மாதிரி பாதியாக மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த காளானை உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் இதை வணக்கி விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷமாக காளான் நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகா உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவும் காளானும் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷமாக அது நல்லா வெந்துருச்சுங்க. தேர்ந்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இதை உள்ளே ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி வச்சுக்கணுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. காரம் பத்தாட்டி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டு காளான் நல்லா வேகட்டுங்க. நம்ம அரைச்சி ஊற்றின சாந்தோட பச்சை வாசம்லாம் போகட்டும். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டேன். 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. குழம்பு நல்லா சுண்டி இருக்குது. இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். ஒரு கலர் கலக்கி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க.
இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது வெள்ளை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அது தவிர இட்லி, தோசை, பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட இதை தொட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆட்டி வச்ச காளான் குழம்பை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.